ஹாய் ட்ரேடர்ஸ், நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன லேர்ன் பண்ணணும், எதில் மிஸ்டேக் ஆகுது, எந்த ஆர்டர் போடுறது சரி, இதெல்லாம் புரியலையா? இந்த வீடியோவில் பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு 30 days எக்ஸாக்டாக என்ன செய்யணும்னு நான் கிளியராக சொல்கிறேன். ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் மந்திரம். நீங்கள் இதை 30 days ஃபாலோ பண்ணிங்கன்னா லாஸ் அவாய்ட் ஆகும், கான்ஃபிடென்ஸ் வரும், கேபிட்டல் சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் 5 days என்ன செய்கிறது தெரியுமா? ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ணுறது ஸ்லோ ப்ராசஸ், ஃபாஸ்ட் மணி எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். ஆப்ரேட்டரும் புரோக்கரும் யாரும் உங்களுக்கு மணி கொடுக்க மாட்டாங்க. செகண்ட் ஒன், ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணுற மனசு. எஸ்எல் ஹிட் ஆகிறது நார்மல், லாஸை அவாய்ட் பண்ணவே முடியாது, மேனேஜ் பண்ணணும். தேர்ட் ஒன், டெய்லி 1 hour ரீடிங் லேர்னிங். ப்ராக்டிக்ஸ் இல்லாதவங்களுக்கு தான் லாஸ் அதிகமாகும். நீங்கள் ஃபஸ்ட்டு பிரெயின் ட்ரேடிங்க்கு ரெடி ஆகணும். ஓகே, செக்ஷன் 2 டே 5 to day 10 என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேசிக் செட்டப். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஜெரோதா இல்லை க்ரோ. எதுக்குன்னா க்ளீன் சார்ட்ஸ் ப்ளஸ் சிம்பிள் இன்டர்ஃபேஸ் இருக்கும். சார்ட்டிங் டூல் ட்ரேடிங் வியூ தான், பிகினர்ஸுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 2 indicators மட்டும் யூஸ் பண்ணுங்கள், EMA 20, EMA 50. அதுக்கப்புறம் எந்த இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. நியூ ட்ரேடர்ஸ் இண்டிகேட்டர்ஸில் தான் கெட் ட்ராப். செக்ஷன் 3 டே 10 to day 15 என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு 15 days ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ண வேண்டாம். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அதுக்காகவே அப்சர்வ் பண்ணுங்கள். அப் ட்ரெண்ட் எப்படி தெரியும், ஹையர் ஹை ஹையர் லோ, டவுன் ட்ரெண்ட் எப்படி தெரியும், லோவர் லோ, சைட்வேஸ் அப்படின்னா ப்ரைஸ் ஒரு பாக்ஸுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கும். இந்த மூணு ஸ்ட்ரக்சரும் பிகினர்ஸுக்கு மஸ்ட்டாக தெரியணும். செக்ஷன் 4 டே 15 to day 20 சப்போர்ட் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ். இங்கே தான் பிகினர்ஸுக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் மாதிரி வேலை செய்யாது. ரியல் மார்க்கெட்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பாருங்கள். ப்ரைஸ் 3 times ரெஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஜோன். 1 candle டச் ஆகிடுச்சுன்னு சப்போர்ட்னு நினைக்காதீங்க. பிரேக் அவுட் ஜோன், கேண்டில் பாடி க்ளோஸ் ஆகணும், விக் க்ளோஸ் பிரேக் அவுட் இல்லை. சார்ட் ஃபுல்லாக லைன்ஸை நிறைய போடாதீங்க. செக்ஷன் 5 டே 20 to 25 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது ட்ரேடிங்கில் காட் லெவல் கான்செப்ட். 1 trade 1% மட்டும் ரிஸ்க். 10,000 கேபிட்டல்னா 100 மட்டுமே லாஸ் அக்செப்ட் பண்ணணும். ஓவர் ட்ரேடிங் ஈக்குவல் டு கேபிட்டல் டிஸ்ட்ராய். டெய்லி 1 or 2 trades மட்டும் எடுங்க, தட்ஸ் இட். ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுற இடம் ஸ்ட்ரக்சர் பிரேக் டவுன் பாயிண்ட்டாக இருக்கணும். கெஸ் பண்ணி எஸ்எல் போடக்கூடாது. செக்ஷன் 6 டே 25 to day 30 ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது லாஸ்ட் 5 days என்ன செய்யணும்னா சார்ட் ரிப்ளே மூடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நோ ரியல் மணி, ஒன்லி 1 செட்டப் சூஸ் பண்ணுங்கள், பிரேக் அவுட் ஆர் புல் பேக். அதை தான் 30 days முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ராட்டஜின்னு குதிக்கக்கூடாது. ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்கள். ரீசன்ஸ் ஃபார் எதுக்காக நம்ம என்ட்ரி எடுத்தோம், எஸ்எல் எதுக்கு வச்சுருக்கோம், எக்ஸிட் எதுக்கானோம். ஜேர்னல் எழுதுகிறவங்க தான் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகுறாங்க. ட்ரேடர்ஸ் பிகினர்ஸுக்கு இந்த 30 days பிளான் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் மற்றவங்கள விட 10 steps முன்னாடி இருப்பீங்க. இதை நான் ஒரு சீரியஸாக கொண்டு போகலான் இருக்கேன். டோட்டல் 30 videos பண்ணுறேன். இது கிளாஸ் 1. கிளாஸ் 2ல் இன்ட்ராடே வித் ஸ்விங் என்ன பிகினர்ஸுக்கு பெட்டர் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் சீரியஸாக ட்ரேடிங்கில் லேர்ன் பண்ணணுன்னா டெய்லி லைவ் லெவல்ஸ் ப்ளஸ் டவுட் சப்போர்ட் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சேஃபாக க்ரோத் பண்ணும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபேமிலி வளரட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.